வெல்கம் பேக் டு கேஜே சாமி vlogs. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கிட்டே சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து தமிழ்நாட்டில் ஓட்டிங் டே இருந்தது இல்லையா, அந்த நாளுக்குள்ள வீடியோ தான் இது. எனக்கு போய் இது நான் ரொம்ப லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். டியூ டு சம் ப்ராப்ளம் என்னால் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல. இப்போ தான் எடிட்டிங்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். ஸோ ப்ளீஸ் என்னை யாரும் வந்து கமெண்ட்ஸில் கல்வி ஊற்றாதீங்க. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு எப்படி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் நேட்டிவ். இன்னைக்கு நாங்கள் ஊருக்கு வந்திருக்கோம். அதுவும் இன்னைக்கு எலெக்ஷன் டே. யூஸ்வலி வந்து எலெக்ஷன் அன்னைக்கு பாம்பேல அவ்வளோவா நான் வந்து இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் பார்த்ததில்ல. ஆனால் இப்போ ஊரில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த 30 இயர்ஸில் நான் ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன் டைமில் வந்து ஊருக்கு வந்திருக்கேன். ஆனால் இங்கே பார்த்தா ஒரே பரபரப்பா இருக்கு. அங்கே நேற்று ராத்திரி தான் ரீச் ஆனோம். ரொம்ப ஹெக்டிக்காக இருந்துச்சு நேற்று. டிராவலிங் ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது. அது இல்லாமல் வெயில் வந்து அப்படியே பொழக்குது பாருங்க. அவ்வளோ வெயில் வெளியே வெயில் சுத்தமா தாங்க முடியல எங்களால. இப்போ வந்து இன்னைக்கு வந்து எலெக்ஷன் டே. எங்க வந்து எங்க வீட்டுக்கிட்ட வந்து கடை போட்டுருக்காங்க. ஸோ இது வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பார்க்குறோம். எங்கள் வீட்டுக்கிட்ட டிவிக்கு பந்தல் போட்டிருக்காங்க. ப்ளஸ் இங்கே வந்து ஊரில் வந்து எப்படி ஓட்டிங் டைமில் எவ்வளோ எக்ஸைட். பாம்பேல வந்து எப்படி தெரியுமா, சில பேர் ஓட்டிங் அன்னைக்கு தெரியாது. சில பேர் போடுவாங்க, சில பேர் ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து ஒரு வீட்டுலேயும் முடியாத ஆளுங்க இருக்காங்க, முடியாத பெரியவங்க இருக்காங்கல்ல, வயசானவங்க. அவங்களுக்கு கூட வந்து கவர்மெண்ட் ஆளுங்க வச்சுருக்காங்க. அவங்கள வீட்டில் போய் அவங்கள வீல் சேரில் கூட்டு வந்து போய் ஓட்டு போட்டுட்டு அவங்கள வீட்டில் போய் விடணும். அந்த வேலை இருக்கு. எடுத்துக்கிறாங்க இந்த எலெக்ஷன். ஆமா, அது இல்லாம இந்த ஊர்ல ஒரு ஈ காக்கா கூட இருக்காது. இது இங்க குரங்கு விட்டா வேற யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவ்வளவு கூட்டம் இருக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து அது இல்லாம இன்னொரு விஷயம், நாங்க இங்க என்ன பார்த்தோம்னா ஸ்டால்ஸ் போடுறாங்க. இன்னைக்கு வந்து சம்பாதிக்கிற நாள். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து ஸ்டால்ஸ், பஜ்ஜி, போண்டா, பிரியாணி, இது அது நிறைய ஸ்டால்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். எங்க பக்கத்துலேயே தான், வீட்டு பக்கத்துலேயே தான் ஓட்டிங் போல் இருக்கு, பூத் இருக்கு. அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பிளஸ் டிவிகே, டிஎம்கே குரூப்ஸ் எல்லாம் தனித்தனியா உட்காந்துட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். ஓகே. நேற்று ட்ரெயின்ல அவ்வளோ கூட்டம். ஜஸ்ட் இந்த ஓட்டுக்காக எல்லாரும் பாம்பேல இருந்து வராங்க. ஆக்சுவலி எங்களுக்கு இது புதுசா இருக்கு. ஆக்சுவலி இப்ப வீடியோ நீங்க தமிழ்நாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப காமனா இருக்கும். ஆனா எங்களுக்கு ஏன் இது புதுசா இருக்குன்னா, இது வரைக்கும் நாங்க இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்ல. ஏன்னா மும்பைல நாங்க இந்த மாதிரி எலெக்ஷன் எப்பயும் பார்த்ததே இல்ல. மும்பைல எலெக்ஷன் நாங்க பார்த்தது இல்ல. சிம்பிளா இருக்கும், ரொம்ப காமனா அப்படியே ஓகே ஓட்டு போட்டு அதை போடுறீங்களா போடாட்டி அதாவது அவங்க இஷ்டம். ஆனா இங்க அப்படி இல்லல. அதனால எனக்கு வந்து இவ்வளவு ஆர்வமா வந்து அது இல்லாம நேற்று சேலத்துல வந்து இறங்கணும். சேலம் பஸ் ஸ்டாண்டு வீடியோ எடுக்க நாங்க மறந்துட்டோம். ஏன் எடுக்கல நான் சொல்றேன். ஏன்னா மார்னிங் வந்து அரௌண்ட் 3:30 4 o'clock நாங்க ரீச் ஆனோம். அந்த டைம்ல வந்து நான் ஷூட் பண்ணணும்னு யோசிக்கல. ஆனா அந்த கூட்டத்தை பார்த்து எங்களை மயக்கம் வந்துருச்சு. ஃபைனலி நாங்க அங்க ஸ்டே பண்ணிட்டு பாப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, டாக்டர் கிட்ட எல்லாம் காட்டிட்டு ஊருக்கு ரீச் ஆகிறதுக்கு நேற்று நைட் ஆயிடுச்சு. ஆனா வந்து ரைட்டே நாங்க 10 o'clock தான் ரீச் ஆகணும் வீட்டுக்கு. சோ வாங்க இப்போ வந்து இந்த ஓட்டிங் டே அன்னைக்கு வந்து ஸ்பெஷலி ஊர்ல வந்து எப்படி எக்ஸைட்டடா இருக்கு, என்னென்ன இருக்குன்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீட்டுக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி இங்க பாருங்க, எங்க பந்த இதுதான் எங்க வீடு. லைக் இது பூரா இது இங்க பாருங்க. ஓகே, இதுதான் எங்க வீடு. வீடு கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு கைஸ். ஓகே, இது முன்னாடியே நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்றேன். பாக்குறாங்க எப்படி வீடியோ எடுக்கிறேன்னு. இதுதான் எங்க வீட்டுக்கு முன்னாடி. இது பூரா இவங்க பந்தல் போட்டிருக்காங்க. இது டிவிகே சைடுல இருந்து. இங்க பாருங்க, இங்க பிரியாணியும் இருக்கு கைஸ். ஆமா, இங்க ஒரு நிமிஷம். வாசனை கமகமக்குது. பொட்டலம் வேற கட்டி வச்சிருக்காங்க. என்ன தெரியலையே. இது பிரியாணி பொட்டலமா? பொடி வச்சுட்டு இங்க டீ வந்து டீ சாப்பிடுறாங்க. சிக்கன் போட முடியுமா? இங்க பாருங்க, கூட்டம் சரியான கூட்டம். டிவிகே கட்சி தான் இருக்குது நினைக்கிறேன். டிவிகே, அந்த பக்கம் டிஎம்கே. இங்கே வந்து பஜ்ஜி போண்டா
ஓசிலே சாப்பாடை வாங்கிட்டு ஓசிலே நீ இது பண்ணா உன்னதான் சொல்ற அரும்பு. அரும்பு சொல்லுதான் ஒண்ணு. என்னண்ணே இந்த மாதிரி இங்கே நிறைய பேர் ஸ்டால் போட்டிருக்காங்க. காய பச்சி வேணும் மிளகா பச்சி வேணும். ஓட்டு போட்டு நேரம் அங்கே வந்தோம். போண்டா வராங்க. देख बाबा मंदिर में सब बैठ के खाना खाए சாப்பாடு டைம். ஆமாண்ணா ஓகேப்பா எடுத்துரு. என்ன எடுத்தியா? எடுத்தேன். ஓகே பாய். என்ன தெரியல தெரியுதுங்க. இங்கே ஒரு கடை இருக்கு பாரு. இது என்ன கடைன்னு தெரியல. பஜ்ஜி கடை தான் நினைக்கிறேன். அதான் பஜ்ஜி கடை தான். சரி கோயில் வாழைக்காய் பஜ்ஜி. எல்லாரும் ஒரு ஸ்டால் சம்பாதிக்கிற டைம் இல்லை எலெக்ஷன். ஓகே இங்கே இருக்கிறது ஃபுல் டிவிக்காரங்க நினைக்கிறேன். எலெக்ஷன் பூத் அது. அதை பாருங்க இதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஏஜெட்டை வந்து இப்படி வந்து கவர்மெண்ட் இப்படி இது பண்ணியிருக்காங்க, அலாட் பண்ணியிருக்காங்க ஆளுங்களை. ஏஜெடாக இருந்தீங்கன்னா இப்படி வீல் சேரில் கூட்டிட்டு வந்து ஓட்டு போட வச்சுட்டு நீங்கள் கூட்டு போயிடலாம். ஓட்டிங் பூத் இங்கே தான் இருக்குது கிட்ட, ரொம்ப தூரம்லாம் இல்லை. ஸோ அதனால் கூட்டு வந்துட்டு போயிடுவாங்க. நான் நினைக்கிறேன் அது டிஎம்கேக்குள்ளே தான் நினைக்கிறேன், பந்தல் கட்டி இருக்கிறது. அங்கே போனால் தான் தெரியும். ஆனால் இதுமாரி ஸ்டால்ஸ் வந்து சின்ன சின்ன ஸ்டால்ஸ் வந்து நிறைய பேர் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு ஸ்டால் இருக்குது. நான் சொன்ன மாதிரி பாரு எங்கள் வீடுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டால் இருக்குது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் அந்த பக்கமும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீயுமா பொடியில் நிற்கிறேங்க. தம்பி கொடுப்பா பா சாப்பிடுவாங்க எவ்வளோ கூட்டம். ஹாய் பேபி. ஹாய் ஷாபு. ஹாய் ஷாபு. ஹாய் ஷாபு. ஹாய். நீமா நான் தம்பிக்கு விட்டுறமா, நான் வாங்கல. என் பிளேட் வேற பாரு, உங்க பிளேட் வேற. ஒரு தட்டு கொடுக்குறீங்களா? பஜ்ஜி கொடுக்குறேன். பஜ்ஜி கொடுங்க. இது ஏன் துணி கட்டி இருக்கீங்க மாங்க மரத்துல? குரங்கு. இன்னைக்கு ஏன் குரங்கு வரவே இல்லை பாய்? இகோ செம்மையா இருக்குல்ல. இங்க தண்ணி அடிங்களா இந்த பக்கம்?
नींबू का झाड़, लेमन ट्री, बहुत सारा लेमन है இங்க பாருங்க. எங்க போயிடுச்சு? இதோ இருக்கு. அப்படியே நிறைய லெமன் இருக்குதுல. கொத்த கொத்த காய்ச்சி இருக்கு लेमन. लेमन. ஐயோ सीजन है இது अबा? सीजन है क्या लेमन का? ஆனா இந்த டைம் ரொம்ப பூரா மரம் ரொம்ப இருக்கு லெமன்ல. अरे बहुत है. இங்க பாரு மேல. இந்த பாரு இங்க. இது ஃபுல் இந்த டைம் तो ஃபுல் லெமன் தான். நல்ல சூப்பரா இந்த டைம் லெமன் வந்திருக்கு. அது நல்லா காய்ச்சிருக்குப்பா. கீழே கீழே தான் ரொம்ப இருக்கு. இந்த பக்கம் அடிங்க தண்ணி. இந்த பாரு இங்க பாரு கிருஷ்ணா. இந்த பக்கமும் இருக்கு பாரு. வீடியோ எடுக்கிறா அவ. வீடியோ எடுக்கிறா. டிவில போடுவான். நீங்க எவ்வளவு அழகா வந்து லெமன் ட்ரீ வளர்த்து வச்சிருக்கீங்க. இந்த பக்கம் இந்த பக்கம். ஏய் சிமெண்ட். இங்க பாருங்க நல்லா நனையுது இந்த மாங்காய். இங்க பாருங்க மாங்காய். இங்க இருக்கு. இங்க இருக்கு. இதோ கீழே இருக்கு. இது வளர்ந்துட்டு இருக்கு. யாரு இவன் யாரு இவன் கல்ல தூக்கி போறான். யாரு இவன் யாரு இவன் கல்ல தூக்கி போறான். யாரு இவன் யாரு இவன் கல்ல தூக்கி போறான். தானா நானா இதுக்கு முன்னாடி தெரியாது. தானா நானா கீழே விழுந்துருச்சா? தண்ணி அடிச்சதுல அது ஃபோர்ஸ்ல அடிச்சாலே கீழே விழுந்துருது. இங்க மாங்காய் இருக்கு. இங்க பாரு இந்த குட்டி மாங்காய் கீழே விழுந்துருச்சு. மாங்காய் எங்க? இது லுக் ஹியர். ये देख இங்க இருக்கு. எல்லாம் அங்க இது தண்ணி பட்டா கீழே விழுந்து பாருங்க. எல்லாம் கீழே விழுந்து கிடக்குது. அது பார்த்துட்டு வந்தாங்க. இது வந்து ஆக்சுவலி வெளியே சைடு இல்ல, உள்ள இருக்கு எல்லா மாங்காவும். ஆஹா அப்படி கடிச்சு சாப்பிடுவோமா? நெல்லு வர பார்த்த ஷரு நான். ஆக்சுவலி இந்த மாங்காய் செடியில் இந்த மாங்காய் செடி ஃபர்ஸ்ட் ரொம்ப பெருசாக இருந்தது. சரி இங்கே ஒன்று இருக்கு பாரு ஷரு, எவ்வளோ பெருசாக இருக்கு பாரு. சரிடா அது குரங்கு இருக்கா என்னன்னு தெரியலையே. நல்லா பெருசாக இருக்குது. குரங்கு கொத்திருச்சா என்னன்னு தெரியல. அந்த கார்னரில் அது தெரியுதா பாருங்க பெருசாக இருக்கு. ஆக்சுவலி உள்ள இந்த மாங்காய் மரம் நல்லா பெருசாக இருந்தது இந்த மரம். ஆனால் அப்புறம் வீடு கட்டும் போது கொஞ்சம் வெட்டிட்டாங்க மரத்தை. இப்போ ரொம்ப குட்டி ஆயிடுச்சு. ஆனால் அந்த குட்டியும் வந்து அவள் நல்லா பாதுகாத்து சேலை கட்டி வச்சுருக்காங்க பாருங்க. ஏன்னா இங்கே வந்து குரங்குங்க தொல்லை ரொம்ப ஜாஸ்தி. ஈவினிங் ஆகிட்டாலே இங்கே குரங்கு வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வேணால் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா குரங்கு. இது வந்து குரங்கோட டைமிங். அங்கே பாருங்க எத்தனை குரங்கு உட்காந்துருக்குன்னு. குரங்கோட டைமிங் இங்கே வந்து காலையில் வந்துடும். மார்னிங்கில் எத்தனை மணிக்கு வருவா குரங்கு? காலையில் குரங்கு எத்தனை மணிக்கு வருவா? அது தெரியாது. 9 மணிக்கு இறங்கு கீழே.
9 மணிக்கு வரும். அதே 4:30 ஒரு 5 மணிக்கு ரிட்டர்ன் பேக் டு ஹோம், வீட்டுக்கு போயிடும். அப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து எங்கே போவோம்? தெரியும், நான் பார்த்தேன், வந்துருச்சுப்பா. எங்கே பாருங்க, இது பாருங்க, இதுதான் அவங்களோட வீடு. ஆக்சுவலி காலையில் ஒரு 9:30-10 மணிக்கு கிளம்புவாங்க இங்கே எல்லாருமே. அங்கே பாருங்க, ஏதோ பாருங்க, ஏதோ ஏதோ ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்கு. சொல்லி தெரியுதா? படுத்துட்டு நல்லா ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஏதோ ஏதோ பண்ண எலெக்ஷன் என்ன கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஈவினிங் இப்போ டைம் என்ன தெரியுமா? டைம் கே 6:6 ஆமாம் 6:15 ஆகுது. இங்கே பாருங்கள், எலெக்ஷன் டே எல்லாம் உட்காந்துருந்தாங்களே, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ ஓட்டிங் இன்னைக்கு வந்து கூட்டம் பாருங்கள். அப்படியே இங்கே ஸ்டால் போட்டதே எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் 65 எல்லாம் போட்டிருந்தாங்க. நல்லா டேஸ்டியாக இருந்தது. செம்ம சிக்கன் 65 சூப்பராக இருந்தது. ஸோ ஃபைனலி வந்து நல்லாயிருக்கு. ஸோ எஸ், இப்படி தான் இருக்குது ஓட்டிங் டே. ஸ்பெஷலி வந்து ஊரில் இப்படி தான் ஓட்டிங் டே இருக்குது. ஸோ தட்ஸ் இட் guys. Thank you for watching. Jia say bye. Gadi. Bye. So that's it guys. Thank you for watching and see you all in my next video. Hi Sammy. Hi Shamu. Say hi. Shamu say hi. Shamu say hi. Hi. So that's it guys. Thank you for watching this video. See you all in my next video. Next video la paakalam. Okay. Bye.